Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. என்டிஏ கூட்டணியிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விலகியுள்ள நிலையில் இது தொடர்பாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஓபிஎஸ் பற்றி வந்தப்போ அமித்ஷா சொன்ன கருத்து, ஓபிஎஸ் தான் இப்போ லைன் மாறிட்டாரு, அவர் வேற யாருக்கிட்டலாமா அவர் தொடர்பில் இருக்காரு, அவர் நம்மளை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாரு, ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு ஸ்டாலின் யூனோ அப்படின்னு சொல்லி அமித்ஷா எப்பவும் சொல்லிட்டார். ஓபிஎஸ்க்கு பெரிய தொண்டர் பலமோ, அதே போல அவங்க சமூகத்தினர் மத்தியில் பெரிய பலமோ, அவங்க மாவட்டத்தில் பெரிய செல்வாக்கோ எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனால் அப்படி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். எப்படி டெல்லியில தனக்கு எல்லாரையும் தெரியும், மோடியை தெரியும், அது இதுன்னு அவராக சொல்லிட்டு இருந்தார், அதே போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த தோற்றம் உடைந்து இருக்கிறது. அதாவது விஜய் பக்கம் அவர் அணிவகுத்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு நெகட்டிவ். அவர் போய் தனியாக நின்னார்னா அது ஒரு பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் விஜய் பக்கம் போயிட்டார்னு வச்சுங்களேன், அவர் போன பிறகு டிடிவி இணைந்து விட்டால் அந்த அலைன்ஸ் ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஓபிஎஸ் பாஜக இப்படி தன்னை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டது. 40 பேர் 50 பேர் ஏர்போர்ட்டில் வர வைக்கிறாங்க, சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்தில் கூட என்னை பாஜக வைத்து பார்க்கவில்லை. பாஜகவால் தான் இந்த நிலைமைக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். இன்னைக்கு இப்படி திரிவதற்கு காரணம் பாஜக. ஆனால் அந்த பாஜக என்னை மதிக்கவில்லைன்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறார். ஆனால் ஜனவரி மாதம் இதே பாஜக அழைத்தால் அவர் மீண்டும் அதிமுக அந்த கட்சிக்குள்ளோ அல்லது அதிமுக அடிக்குள் இன்னொரு கட்சியாக இணைய மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.